மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வந்தவாசி தாலுக்கா திருவண்ணாமலை மாவட்டம் மங்கநல்லூர் கிராமத்தில் 66 சென்ட் நிலம் ஒன்று எங்களுக்கு சொந்தமான நிலம் ஒன்று இருக்குது. லோன் போட்டு தான் நான் வாங்கியிருக்கேன். கவிதா மன்ற அம்மாட்ட தான் நான் வாங்கினேன். நானும் 6 மாதமாக எவ்வளோ போராடி பார்க்குறேன். என்னால் அந்த இடத்த மீட்க முடியல சார். நான் உங்கள் அக்காவாக நான் நினச்சி உங்களை கேட்குறேன் சார். இந்த மாதிரி நாட்டில் எப்படி வாழறதுனே தெரில சார். ஊர் சொத்தை கொள்ளடிக்கிறதுனே இருக்குது சார் ஒரு கும்பல். நானும் எவ்வளோ போகிறேன்னே சார், முடியல சார். பனையூருக்கும் வந்தேன் சார், ஆனால் ஒரே கூட்டம் சார். என்னால் அங்கே என்னால் உள்ளே நுழைஞ்சு வெளியில் வரத்துக்குள்ளே எனக்கு மூச்சு வச்சு எல்லாம் ஆகிப்போச்சு சார். என்னால் முடியல. திருப்பி முதலமைச்சர் செல்லுக்கும் அங்கேருந்து வந்து பார்த்துட்டு முதலமைச்சர் செல்லுக்கும் நான் பெட்டிஷன் போட்டேன். அது மூலயமா எனக்கு ஸ்டெப் எடுத்து ஆர்யா மேடம், மனைகாரு, சர்வேரு எல்லாம் வந்து அளந்து கொடுத்தாங்க. அளந்து கொடுத்ததுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை. அந்த ப்ரூஃபு கேட்டாக்கா அந்த ப்ரூஃபுக்கு வந்து நீங்கள் முதலமைச்சருக்கு தான் போனீங்க, ப்ரூஃப்லாம் கொடுக்க முடியாது, நீங்கள் வந்து சலான் கட்டி தான் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஏற்கனவே சலான் கட்டி வச்சுருக்கேன். 1500 கொடுத்து சலான் கட்டியிருக்கேன். அந்த சலானு என் கைக்கு இன்னும் வரல. கேட்டாக்கா அவர் வந்து மாறி போயிட்டார், நீங்கள் வேறு சலான் தான் போடணும் இப்படின்னு ஒரு அதிகாரி வந்து ஒரு பொறுப்பு இல்லாமல் சொல்கிறாரு. தாசில்தார் ஆஃபீஸில் போயிட்டு 12 பனைமரம் வெட்டிட்டாங்க சார். 12 பனைமரத்துக்கும் நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். தாஸ் சார் வந்து உட்காருமா கூட சொல்ல சார், நிற்க வச்சே பேசுகிறாரு சார். பேசுகிறாரு, எதுவுமே கண்டுக்க மாட்டுறாரு சார். மெயினாக அவர் எங்களை மாதிரி இல்லாதப்பட்டவங்க, ஏழைப்பாடிங்க, உங்களுக்கு ஓட்டு போட்டு தான் ஜெயிக்க வச்சுருக்கோம். எங்களை மாதிரி இருக்கிறவங்க கஷ்டப்படக்கூடாது சார். மாற்று வேணும்னு தான் நான் உங்களுக்கு ஓட்டு போட்டோம். கடைசியில் எந்த ஒரு அதிகாரியும் ஸ்டெப்பே எடுக்க மாட்டுறாங்க சார். 6 மாதமாக போகிறாரு சார். இதை நீங்கள் தலையிட்டு எனக்கு இடத்த மீட்டு தரணும் சார். நான் எவ்வளோ போராடி பார்த்துட்டேன் சார். 6 மாதமாக நான் போராடுறேன். 66 சென்ட் லோன் போட்டு வாங்கியிருக்கேன். சிறு சேர்த்து வாங்கினது தான். எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஹேண்டிகேப்பு. அந்த ஊரில் எவ்வளோ பஞ்சாயத்து வச்சு பார்த்துட்டோம், யாருக்குமே அவங்க அசைய மாட்டேன்றாங்க. கவிதா மன்றவங்க தான் நாங்கள் வாங்கினோம். கவிதாம்மா போய் கேட்டாக்கா நான் விற்றுட்டேன், வேலை முடிஞ்சு போச்சு, நீங்களாச்சு துளசி ஆச்சுன்னு சொல்கிறாங்க. துளசி அவங்க அப்பா பேர் குப்புசாமி. பூபதின்றவர் தான் இதுக்கு வந்து தூண்டுதலாக இருக்கிறாராம். துளசி வந்து பூபதி தான் தூண்டுதலாக இருக்காராம். எனக்கு அந்த பூபதி மேலேயும் துளசி அவங்க அப்பா, கவிதாம்மா வீட்டுக்காரர் கேசவன், இதில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கிற ஒருத்தர் பிடிச்சி நீங்கள் விசாரிச்சிங்கன்னா இதில் யார் இன்வால்வ் ஆகியும் தெரியும். எங்கள் சொத்தை வந்து இத்தனை பேர் சேர்ந்து அபகரிக்க பார்க்குறாங்க. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெண்ணாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போராடி பார்த்துட்டேன். இந்த வீடியோவில் யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன். இப்போ இவர் மூலமாக அந்த ஹெல்ப் பண்ண கேட்டிருக்கேன். இந்த இடத்த வந்து எனக்கு மீட்டு தரணும். தாசில்தார்கிட்ட போய்ட்டு இந்த 12 பனைமரம் வெட்டியிருக்காங்க. அந்த வீடியோவும் அந்த அண்ணாக்கிட்ட கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு நான் போய் தாசில்தார்கிட்ட அந்த மனுவோட கொண்டு போய் அந்த ஃபோட்டோட கொண்டு போய் கொடுக்குறேன். நான் பார்க்குறேன் போமா அப்படின்னு என்னை உட்கார கூட வைக்கல, நிற்க வச்சே பேசுகிறாரு. 2 நாளாக அவர்கிட்ட அலைஞ்சிருக்கேன், எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கலை. எஸ்ஐ கிட்டையும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்தேன். அவர் வந்து அவர் சொல்ல எழுதி வச்சு எங்களை வெளியே அனுப்பிச்சிட்டார். கையெழுத்து போட்டு வாங்கிக்கின்னு வெளியே அனுப்பிச்சி அந்த சீட்டை எடுத்து அவர்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர் போய் பயிர் வைக்கிறாரு. இப்போ நெல் பயிர் வச்சுருக்காரு. நான் உளுந்து ஓட்டி வச்சுருக்கேன். அந்த உளுந்து அழிச்சிட்டு இவர் நெல் பயிர் வச்சுருக்காரு. இது முதலமைச்சர் தலையிட்டு தக்க நடவடிக்கை எடுத்து இதில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிக்கிறாங்களோ, என் சொத்தை யாரெல்லாம் அபகரிக்கிறாங்களோ அவங்க மேலே எல்லாத்தையும் நடவடிக்கை எடுத்து உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஒரு அக்காவாக உங்கள்கிட்ட முதலமைச்சராக நீங்கள் என்ன சொன்னீங்களோ, உங்களுக்கு அக்காவா, அண்ணனா, தம்பியாக இருந்து நான் செய்வேன் நீங்கள் சொல்லியிருக்கேங்க. உங்களை நம்பி தான் நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம். இதை நீங்கள் ஸ்டெப் எடுத்து நீங்கள் பண்ணணும். இதில் யார் அதிகாரிகளை கூட இன்வால்வ் இருக்கிறாங்களோ எனக்கு தெரியல. இதில் யார் இன்வால்வ் அவங்க மேலே தக்க நடவடிக்கை எடுக்கணும் சார். நன்றி சார்.